சகோதர சகோதரிகளே, நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி, மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆட்சி இந்த 5 ஆண்டுகளிலே செய்த சாதனைகளை இங்கே பட்டியலிட்டால் அதிமுககாரன் ஒருத்தர் கூட ராத்திரி நிம்மதியை தூங்க மாட்டான். அந்த அளவிற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளிலே 3000 கோடி அளவிற்கு இங்கே வளர்ச்சி பணிகளை செய்திருக்கிறார் என்று சொன்னால் சும்மாவாக சொல்கிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, 10 ஆண்டு இருந்தீங்க, என்ன செஞ்சீங்க? ஒரே ஒரு வேலையை வரலாற்று காட்டுங்க பார்ப்போம். நாங்கள் காட்டுவோம், தலைவர் கலைஞர் காலத்திலிருந்து காட்டுவோம். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் தந்தது தலைவர் கலைஞருடைய ஆட்சி. இப்போ இருக்கின்ற பஸ் நிலையம் கட்டி கொடுத்தது தலைவர் கலைஞருடைய ஆட்சி. வரி உயர்த்தப்பட்ட வரியை 50% குறைத்து தந்தது தலைவர் கலைஞருடைய ஆட்சி. இங்கே ஐடி பார்க் கொண்டு வந்தது தலைவர் கலைஞருடைய ஆட்சி. சிப்காட் 1 கொண்டு வந்தது தலைவர் கலைஞருடைய ஆட்சி. சிப்காட் 2 கொண்டு வந்தது தலைவர் கலைஞருடைய ஆட்சி. இப்படி கலைஞருடைய ஆட்சியை பற்றி அடுக்கிக் கொண்டே போகலாம். அதை தொடர்ந்து அந்த சிப்காட் அந்த சிட்கோ அந்த ஐடி பார்க்கை 10 ஆண்டுகளாக பூட்டி வச்சிருந்தது அதிமுக ஆட்சி. அதன் திரும்ப நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அங்கே தொழிற்சாலைகளுக்கு அடிக்கல் நாட்டி இன்றைக்கு அங்கே தொழிற்சாலைகள் கட்டுமான பணிகள் நடைபெற்று ஐடி பார்க் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. ஏற்கனவே இந்த ரிங் ரோடை போட்டது கலைஞருடைய ஆட்சி. அந்த ரிங் ரோடை 4 வழி சாலையாக மாற்றினது திராவிட மாடல் நாயகன் அண்ணன் தளபதியாருடைய ஆட்சி. இங்கே இருக்கின்ற சாலைகள் எல்லாம் 4 வழி சாலைகளாக விரிவாக்கம் செய்தது திராவிட மாடல் ஆட்சி. இங்கே இருக்கின்ற பார்க், இந்த ராமநாயக்கன் பார்க்கை உருவாக்கி தந்தது திராவிட மாடல் ஆட்சி.